ஏன் உங்களால் தேவனுடைய சித்தம் என்னன்றதை கண்டுபிடிக்க முடியல தெரியுமா? நான் ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தில் ஆண்டவருடைய சித்தம் என்னன்றதை கண்டுபிடிக்கணும்னு முயற்சி பண்ணுற பிரதர், ஆனால் என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போ இன்னைக்கான வார்த்தைகள் உங்களுக்கானது தான். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம 3 காரியம் பார்க்க போகிறோம், ஏன் உங்களால் அறிஞ்சு கொள்ள முடியலை அப்படின்ட்டு. அதில் ஃபஸ்ட்டு விஷயம், அவரை குறிச்சிருக்கிறக்கூடிய அறிவு உங்களுக்கு கம்மியாக இருக்குது. அவருடைய சித்தத்தை ஏன் உங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, அவரை பற்றின அறிவில் ஏதோ ஒரு இடத்துல லேக் ஆகுறீங்க அப்படின்னு அர்த்தம். எப்படி பிரதர் சொல்கிறீங்கன்னா, நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியர் 1வது அதிகாரம் 9வது வசனம். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும். அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே. அப்போது அவரை குறிச்சிருக்கிற அறிவில் ஒரு மனுஷன் பெருக பெருக அவருடைய சித்தம் என்னன்றதை ஆட்டோமேட்டிக்காக அவன் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவான். ஏன் குறிப்பிட்ட காரியத்தில் ஆண்டவருடைய சித்தத்தை உங்களால் கண்டுபிடிக்க முடியல தெரியுமா? அந்த காரியத்தில் ஆண்டவரை குறிச்சிருக்கிற அறிவு உங்களுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். உங்களால் மட்டும் தேவனுடைய சிந்தை என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அவருடைய சித்தம் என்னன்றதை கண்டுபிடிச்சிருவீங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, எனக்கு முன்னாடி ஒரு 4 ஃபுட்டு கொண்டு வந்து வைக்கிறீங்க. ஒரு சைடு பிரியாணி, ஒரு சைடு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், இந்த மாதிரி வைக்கிறீங்க. இப்போ இதில் எது ஃபேவரட்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட போய் கேட்குறீங்க. அப்போ எங்கள் அம்மாவால் கண்டிப்பாக சொல்ல முடியும், இவர் இதை தான் தேர்ந்தெடுப்பார்னு. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு என்னோடய மைண்டு என்னன்றது தெரியும். என் மைண்டு தெரிஞ்சிருக்கிறதுனால என்னுடைய சித்தம் என்னன்றது அவங்களுக்கு தெரியுது. இந்த மாதிரி தான் ஆண்டவருடைய சித்தத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா அவரை குறிச்சிருக்கிற அறிவில் நீங்கள் பெருகுனீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஏன் உங்களால் தேவனுடைய சித்தத்தை கண்டுபிடிக்க முடியலன்றதுக்கு 2வது காரணம் என்னென்னா, உங்களுக்கு சித்தத்துக்கும் வழி நடத்துதலுக்கும் இருக்கிற வித்தியாசம் தெரிகிறது கிடையாது. பொதுவாகவே கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணிடுவாங்கன்னா, அவருடைய சித்தத்தையும் அவருடைய வழி நடத்துதலையும் ஒன்றுன்னு நினைக்கிறாங்க. வில்லையும் லீடிங்கையும் ஒன்றுன்னு நினைக்கிறாங்க. ரெண்டுமே ஒன்று கிடையாது. எனக்கு ஒரு சிலர் கால் பண்ணி கேட்பாங்க, பிரதர் எனக்கு வேலை கிடைச்சிருக்குது, 2 இடத்துல வேலை கிடைச்சிருக்குது, ஒன்று இங்கே கிடைச்சிருக்குது, இன்னொன்று அங்கே கிடைச்சிருக்குது, எந்த இடத்துல வேலைக்கு போகிறது தேவனுடைய சித்தம் அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியலை, தேவனுடைய சித்தத்துக்கும் தேவனுடைய வழி நடத்துதலுக்குள்ள வித்தியாசம் தெரியலை. நீங்கள் நல்லா சம்பாதிக்கணுன்றது தேவனுடைய சித்தம், நீங்கள் ஐஸ்வர்யவானாக இருக்கணுன்றது தேவனுடைய சித்தம். ஆனால் நீங்கள் எங்கே வேலைக்கு போகணுன்னு இருக்கு பாருங்க, அது தேவனுடைய வழி நடத்துதலுக்கு கீழே வரக்கூடியதாக இருக்குது. இயேசு இந்த பூமியில் பிதாவானவருடைய சித்தத்தை செய்கிறாருன்னு நம்ம பார்க்குறோம். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறாரு, வியாதியஸ்தரில் சொஸ்தமாக்குறாரு. ஆனால் அவர் எந்த இடத்துல இன்னைக்கு அதை செய்யணுன்றது ஆவியானவருடைய வழி நடத்துதலாக இருக்குது. இயேசுவானவர் ஆவியானவரால் நிறைந்தவராய் வனாந்திரத்துக்கு நேராக கொண்டு போகப்பட்டார்னு இருக்குது. இயேசு என்னவோ செய்கிறது சித்தம்தான், ஆனால் எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்றது சித்தம் தீர்மானிக்கிறது அல்ல, வழி நடத்துதல் தீர்மானிக்கிறதா இருக்குது. இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். பிரதர் நான் இந்த ப்ராஜெக்ட் எடுக்கிறது தேவனுடைய சித்தமா? தேவனுடைய சித்தம் தான், ஆனால் அவருடைய வழி நடத்துதல் என்னன்றது தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இயேசு சொல்கிறாரு, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கன்றாரு. அப்போது எல்லாருக்கும் சுவிசேஷத்தை சொல்கிறது அவருடைய சித்தமா? கண்டிப்பாக அவருடைய சித்தம். இப்போ பவுல் என்ன பண்ணுறாப்புலனா, எல்லா இடத்துலையும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுறாருன்னு நம்ம பார்க்குறோம். இப்போ ஆசியா தேசத்துக்குள்ளே நுழையலான்னு போகிறப்போ ஆவியானவர் பவுல் அங்கே போக ஒட்டாது இருந்தார்னு இருக்குது, தடை பண்ணினார்னு இருக்குது. என்ன ஆண்டவரே, நீங்கள் தான் எல்லாருக்கும் போய் சுவிசேஷத்தை சொல்லுங்கன்னு சொன்னீங்க, இப்போ நான் ஆசியா தேசத்துக்குள்ளே நுழைய போனால் நீங்கள் என்ன தடை பண்ணுறீங்க, இது உங்களுடைய சித்தத்துக்கு கான்ட்ரடிக்டாக இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ஆசியா தேசத்துக்குள்ள சுவிசேஷம் போகக்கூடாதுன்னு அவர் நினைக்கல, இந்த சமயத்தில் போகக்கூடாதுன்னு நினச்சாரு. அதாவது அவருடைய சித்தம் அங்கே போய் சேர்றது தான், ஆனால் அவருடைய வழி நடத்துதல் இப்போ வேறையாக இருக்குது. நிறைய நேரத்தில் நீங்கள் ஆண்டவரே உங்களுடைய சித்தம் தானான்னு கேட்பீங்க, அவர் ஒன்றுமே சொல்ல மாட்டார். ஏன்னா அந்த சமயத்தில் உங்களுக்கு தேவைப்படுறது சித்தம் கிடையாது, எந்த கதவை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றதுக்கான வழி நடத்துதல் உங்களுக்கு தேவைப்படுது. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள்னு இருக்குது. நிறைய நேரத்தில் உங்களுக்கு தேவைப்படுறது சித்தத்தை கண்டுபிடிக்கிறது கிடையாது, ஆவியானவருடைய கைடன்ஸ் தேவைப்படுது உங்களுக்கு. அந்த நேரத்தில் என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் நிறைய தேவ மனிதர்களை பார்த்து ஆண்டவருடைய சித்தம் என்ன பிரதர், ஆண்டவருடைய சித்தம் என்ன பிரதர்னு கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர்கிட்ட என்னைக்காச்சும் கேட்டிருக்கிறீங்களா, ஆவியானவரே இப்போ நான் எந்த டோரை சூஸ் பண்ணணும், இதுக்கு என்ன லீட் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்கன்னா அன்னைக்கே உங்களுக்கு லீடிங் கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. 3வது விஷயம், ஏன் நிறைய பேரால் அவருடைய சித்தத்தை தெரிஞ்சு
கொள்ள முடியலைன்னா அவங்களுக்குள்ள விசுவாசம் கம்மியாக இருக்குது. என்ன விசுவாசம் கம்மியாக இருக்குன்னா, நான் ஏதாவது தப்பாக செஞ்சுட்டேன்னா, நான் ஏதாவது ஒரு தப்பான வழியை தேர்ந்தெடுத்துட்டேன்னா, நான் இதுக்குள்ளேயாவது போய் மாட்டிக்கிட்டேன்னா என்ன ஆகும், அதுக்காக நான் அமைதியாக இருக்க போகிறேன், ஆண்டவர் என்கிட்ட பேசினா தான் நான் மூவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவிசுவாசத்தில் உட்கார ஆரம்பிச்சிருவாங்க பாருங்கள். இப்போ யோசிச்சு பாருங்கள், பவுல் மட்டும் நான் ஆண்டவர் பேசினா நம்ம போவோம், எந்த பட்டணத்துக்கு போக வேண்டாம், எந்த பட்டணத்தை சொல்கிறாரோ அங்கே போவோம்னு சொல்லியிருந்தா என்ன இருக்கும், சோம்பேறியாக அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்படி தான் நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்கள், சொன்னால் தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க பாருங்கள். கிடையாது, நீங்கள் விசுவாசத்தில் ஒரு அடியை எடுத்து வைக்கும் பொழுது தான் ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். அதுக்கு தேவை உங்களுக்கு விசுவாசம் தான். இப்போ ஒரு வண்டியில் உட்காந்துருக்குறீங்க, வண்டியை எடுத்தால் தான் எங்கிட்டு போகணும்னு சொல்ல முடியும். வண்டியில் உட்காந்துட்டு ஆண்டவரே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், இப்போது கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ரைட்டில் போகணுமா லெஃப்ட்டில் போகணுமா, ஆண்டவர் சொல்கிறார் வண்டி ஏறுறா. இல்லை ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்க நான் எடுக்கிறேன். நீ வண்டி ஏறுறா நான் சொல்கிறேன். இல்லை ஆண்டவரே நீங்கள் சொன்னாதான் நான் வண்டி எடுப்பேன். நீ ஏறுறா நான் சொல்கிறேன்னு சொல்லுவார். இப்படி தான் நிறைய பேர் வண்டியை எடுக்காமல் ஒரே இடத்துல உட்காந்துட்டு சித்தத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. விசுவாசத்தில் செயல்பட மாட்டாங்க. ஏதாவது ஒரு தப்பான ஒரு முடிவு எடுத்து நான் இதுக்குள்ளேயே அதை மாட்டிக்கிட்டேனா பிரதர், ஒரு தப்பான இடத்துல போய் நான் மாட்டிக்கிட்டேனா, வேத வசனத்தில் போட்டிருக்குது, கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலே செய்வான்னு இருக்குது. பாபிலோன்னா என்ன ஒரு இடம் தெரியுமா? அது அடிமைத்தனமான ஒரு இடம். அது சத்துருக்கள் இடத்துல அடிமையாக விலைக்கு போகப்பட்ட ஒரு இடம். அந்த இடத்துல கூட கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை அந்த இடத்துல அவனை கொண்டு போய் போட்டாலும் செய்வான் அப்படின்ட்டு இருக்குது. நீங்கள் இடம் முக்கியம் கிடையாதுங்க. நீங்கள் பிரியமானவர்கள்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவருடைய சித்தத்தை எந்த இடத்துல வேணால் உங்களால் செய்ய முடியும், எந்த சமயத்தில் வேணால் உங்களால் செய்ய முடியும். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு ஃபெய்த்தில் ஒரு மூவ் பண்ணணும். என்னுடைய திருமண காரியத்தில் ஆண்டவர் நல்ல திட்டத்தை வச்சிருக்கிறார், என்னுடைய வேலையின் காரியத்தில் ஆண்டவர் நல்ல சித்தத்தை வச்சிருக்கிறார், எல்லாத்துலேயும் நல்ல சித்தம் இருக்குது. நான் விசுவாசத்தில் ஒரு அடி எடுத்து வைக்க போகிறேன். அது ஒரு வேளை திறக்கப்படலைன்னா அவருடைய சித்தம் இல்லாமல் போயிருமோ. இப்போது ஈசாக்கை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு துறவை வெட்டுறான்னு நம்ம பார்க்குறோம். என்ன பண்ணுறாங்க சுற்றி இருக்கிறவங்க, இது எங்களுடையது அப்படின்றாங்க. உடனே ஈசாக்கு அந்த இடத்த விட்டு போயிடுறான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஒரு இதுக்கு ஏசேக்குன்னு பேர் வைக்கிறான். அடுத்த துறவை தோன்றா இது உன்னோடையது கிடையாது என்னுடையதுன்னு மறுபடியும் வாக்குவாதம் பண்ணினாங்க. அப்போ அந்த இடத்த விட்டு ஈசாக்கு போயிட்டு அதுக்கு சித்தனான்னு பேர் வைக்கிறான். என்ன ஆண்டவரே நீங்கள் தான் வாக்கு பண்ணினீங்க, நீங்கள் தான் வார்த்தையை கொடுத்தீங்க, ஒருவேளை இது உங்களுடைய சித்தமாக இல்லையோ, அதனால் நீங்கள் சொன்னால் நான் செய்வேன்னு ஈசாக்கு உட்காரல பாருங்கள். அவன் அவ்விடத்தை விட்டு பெயர்ந்து போய் வேறே ஒரு துறவை தோண்டினான். அதை குறித்து யாரும் வாக்குவாதம் பண்ணவில்லை. கர்த்தர் நம்மை பழுகவும் பெருகும்படி செய்தார் என்று சொல்லி அதற்கு ரெஹபோத் என்று பெயரிட்டான். உங்களுக்கான ரெஹபோத் திறக்கப்படுகிற வரைக்கும் நீங்கள் ஒரு இடத்துல அமர்ந்திருந்து அப்படியே உட்கார்ந்து இருக்கணுன்றதுக்காக ஆண்டவர் உங்களை அழைக்கலை. உங்களுக்கான கதவுகளை நோக்கி நீங்கள் போகும்போது உங்களுக்கான ரெஹபோத்தை நடுவில் ஆண்டவர் கொண்டு வந்து திறப்பாரு. நீங்க ஏசேக்ல உட்காரணும்னு அவசியம் இல்லை, நீங்க சித்னால உட்காரணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கான சித்தத்தை ஆண்டவர் ஏற்கனவே வச்சிருக்காரு. விசுவாசத்துல அடி எடுத்து வச்சு பாருங்க, உங்களுக்கான திட்டமும் நோக்கமும் உங்களுடைய லைஃப்ல திறந்து வரதை பார்ப்பீங்க. இதை பார்க்குற ஒவ்வொருத்தவங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ண விரும்புகிறேன். பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இதை பார்க்குற ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்களை குறிச்சிருக்கிற அறிவு இவங்களுக்கு பெருகி இருக்கட்டும். உங்களுடைய சிந்தை இவங்களுக்கு உண்டாயிருக்கிறதுனால இவங்க உங்களுடைய சித்தத்தை கண்டுபிடிக்கிறவர்களாக இருக்கட்டும். அதே மாதிரி இவங்களுக்குள்ள விசுவாசம் அதிகரிக்கட்டும். இதை செய்கிறதுக்கு கர்த்தர் என்னோட இருப்பாருன்ற ஒரு விசுவாசம் இவங்களுக்குள்ள பெருகி இருக்கட்டும். அதே மாதிரி உங்களுடைய வழி நடத்துதலும் இவங்களுக்கு இருக்கட்டும். வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறது. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். இவங்களை நீங்கள் வழி நடத்துகிறபடியால் நன்றி. இவர்கள் அறிந்து கொள்ளட்டும். இவங்களை பிளஸ் பண்ணுற இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்னும் நான் இந்த செய்தியை முடிக்கல. அடுத்த வாரம் தேவனுடைய சித்தத்தை கண்டுபிடிக்கிறது எப்படின்றத தெளிவாக உங்களுக்கு நான் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஏன் உங்களால் கண்டுபிடிக்க முடியலன்றதுக்கான காரணங்களை தான் பார்த்துருக்கோம். அடுத்த வாரம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக நிச்சயமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நிறைய பேர் இந்த கேள்விகளோடு இருக்கிறாங்க. அவங்களோடையும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள். நிறைய பேருக்கான பதிலாக இது மாறும். இந்த செய்தியினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா இந்த வார்த்தைகளுக்காக நீங்கள் விதைக்கலாம். அதுக்கு கீழே பார்க்குற ஃபோன்பே, கூகுள் பே அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை பயன்படுத்தி இந்த ஊழியத்தில் நீங்கள் தொடர்ந்து ஒரு பங்காளராகவும் மாறலாம். இந்த செய்திகளை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு ப்ரேயர் ரெக்வஸ்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கீழே பார்க்குற வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுடைய ப்ரேயர் ரெக்வஸ்ட் அனுப்பலாம். அதே மாதிரி உங்களுக்கு மெசேஜஸ், அடுத்த வாரம் வரக்கூடிய மெசேஜ், எந்த மெசேஜும் தவறாமல் உங்களுக்கு லிங்க் வேணும்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தவறாமல் லிங்க் வந்துடும். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.